நாகலிங்க பூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகம் குடைபிடிக்கிற மாதிரியும் உள்ள லிங்கம் இருக்கிற மாதிரியான தெய்வீக தோற்றத்தில் இருக்கும். இதான் அந்த பூ பூக்கிற நாகலிங்க மரம். இந்த நாகலிங்க மரத்தை எல்லா இடத்துலையும் சாதாரணமாக பார்க்க முடியாது. சில இடங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு இந்த மரத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா அந்த மரத்தை அப்படியே மேலிருந்து கீழே பார்த்து ஒரு நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க. அப்படியே அந்த மரத்தை ஒரு சுத்தோ 3 சுத்தோ உங்களுக்கு தோணுற மாதிரி மரத்தை சுற்றி வளவாங்க. இப்படி பண்ணுனா உங்களை பிடித்த பெரிய தோஷம் கூட விலகிரும். இந்த மரத்தை பார்க்குறதும் அதை வணங்குறதுமே பெரும் பாக்கியம். 21 ரிஷிகள் தங்களின் தவ வலிமையால் உருவாக்கப்பட்ட இந்த நாகலிங்க மரத்திற்கு இயற்கையாகவே யோக சக்தி இருக்கும். அதனால் பிரபஞ்ச சக்தி இந்த மரம் முழுவதும் இருக்கும். ஆகையால் இந்த மரத்தை எங்கு பார்த்தாலும் ஒரு கும்பிடு போட்டுக்கங்க, நல்லதே நடக்கும்.